அவரு கிடைச்சிட்டாருன்னா அப்புறம் மணிகண்ட சட்டையை பிடிச்சு 4 சாத்து சாத்துனா சரியா போயிடும் எல்லாம். யாரு நீங்க? உங்க தம்பி சட்டையை பிடிச்சு சாத்துவீங்க, நான் நம்பிட்டேன். சரி, முதல்ல இதை சாப்பிடுங்க. இன்னைக்கு ஸ்ரேயா கிடைச்ச மாதிரி மாமாவும் சீக்கிரம் கிடப்பார். வேணும்னா நாளை கமிஷனரை பார்த்து மாமாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதான்னு கேட்போம். ஓகேவா? சரி, ஓகே. எப்படியோ யாழ்னி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ நினைக்கிறது தப்பு புனிதா. தப்பா? என்ன தப்பு மாமா? யாழ்னி குழந்தைய காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொன்னல, அத நீங்க வேணா நம்புங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். மாமா, நீங்க ஒண்ணு அவளை நம்ப வேணாம். ஆனா நாங்க யாழ்னியை நம்புறோம். போதுமா உங்களுக்கு? அப்படி பார்த்தா இப்ப என்ன பயந்துருவாங்களா? எங்க இருந்து மாமா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? அதுவும் யாழ்னிய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு. ஏற்கனவே அத்தை மாமா இல்லாம வருத்தப்பட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதலா இருக்கிறத விட்டுட்டு இப்படி அவளை அடிக்கலாமா நீங்க? புனிதா, முதல்ல நீ இப்படி எல்லாருக்காகவும் யோசிக்கிறத நிறுத்து புனிதா. கோவப்படாதீங்க வல்லவன். ஐயோ கபிலன், இது கோவம் இல்ல கபிலன், ஆதங்கம். எல்லாரும் அவங்க சுயநலத்தை மறைச்சுக்க புனிதாவை காரணம் காட்டி கோவப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் எங்கிருந்தோ வந்த புனிதாவோட மாமாவுக்கு புனிதா சப்போர்ட் பண்றா. அவர்தான் மாமாவை கடத்தி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சும் புனிதா அமைதியா இருக்கான்னு எல்லாரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறத கேட்டு எனக்கு வெறுப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த யாழ்னியும் கூட சேர்ந்துட்டு போடுற டிராமாவை பார்த்துட்டு எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும் சொல்லுங்க? அதான் நான் சாத்துனேன். மாமா, மறுபடியும் யாழ்னி பண்ணது டிராமான்னு சொல்லாதீங்க. புனிதா, நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் அவ பண்ணது டிராமா 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 தான். சரி வல்லவன், கோவப்படாதீங்க. கபிலன், நான் திரும்பவும் சொல்றேன், நான் கோவப்படல. ஆனா யாழ்னி குழந்தை விஷயத்துல பேசின எதுவுமே உண்மை இல்ல. இங்க பாருங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? உங்களுக்கு அவளை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணுமா? ஏன் புனிதா, நான் சொல்றத நீயும் கபிலன் ஏன் நம்பவே மாட்டேங்கிறீங்க? வல்லவன், உங்களை நம்பாமலாம் நாங்க இல்ல. ஆனா கண்ணு முன்னாடி காணாம போன குழந்தைய தூக்கிட்டு வர்ற பொண்ணை போய் எந்த காரணத்துக்காக நம்ம சந்தேகப்பட முடியும் சொல்லுங்க? ஐயோ கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. அது மட்டும் இல்ல, யாழ்னி மட்டும் இதை தனியா செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. ஆமா, அப்பா காணாம போனதுல இருந்து ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரஷர்ல இருக்கேன். இதுல இந்த வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க பெருசா எடுத்துட்டு வராதீங்க. நான் மணிகண்ட கிட்ட சொன்னதை கேட்டீங்கல்ல? மாமான்னு ஒருத்தர் இருக்கிறதே இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. அவர் யாரு, எதுக்காக நம்ம குடும்பத்து மேல இவ்ளோ கோவமா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நானும் அவரை பாக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அது என்னால முடியல. ஒருவேளை மணிகண்ட சொல்ற மாதிரி அவர்தான் அப்பாவை கடத்தி வச்சிருக்காருங்கிறது உண்மையா இருந்தா, அவர் கையில காலையாவது விழுந்து எப்படியாவது என் அப்பாவை நான் இங்க கூட்டிட்டு வரணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன் மாமா. இந்த நேரத்துல வந்து ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி நீங்க யாழ்னியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான் மாமா, வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டையும் மனஸ்தாபமும் அது எப்படியோ சரியாயிடும். ஆனா இப்ப நம்ம வேண்டிக்க வேண்டியது எல்லாமே அப்பா நல்லபடியா வீட்டுக்கு வரணும். அது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. வேற எதுவுமே கிடையாது மாமா. நீங்க கிளம்புங்க, போங்க. நீங்க எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்கன்னு புரியுது. என் நிலைமை என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்க புனிதாவுக்கு மைண்ட்ல அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு மட்டும்தான் ஓடுது. எனக்கு என் குழந்தை பசியோட இருப்பாங்க, அவங்க அம்மா சாப்பிட்டாதான் அந்த எனர்ஜி குழந்தைக்கு போகும்னு நானும் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். எங்க முதலாளி அம்மாவோட கோவம்லாம் நம்ம கிட்ட தான் வல்லவன். சரி விடுங்க, நீங்க போய் தூங்குங்க. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை புரியும். போங்க. புனிதா, உட்காருங்க, வாங்க. இப்போ வந்து இந்த சத்துமாவு கஞ்சியை சாப்பிட்றீங்களா, இல்ல நம்ம குழந்தைக்கா நானே சாப்பிட்டுமா?
குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல போலயே. ஆ, கையெல்லாம் வலிக்குதே. யாழினி, வாமா, அடுத்து ஏதாவது பிளானோட வந்திருக்கியா? எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுமா. ஸ்ரேயாவை தூக்கிட்டே இருந்ததுனால கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. பத்தா குறைக்கு என் அண்ணன் வேற. எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தியா? அவர் கண்டுபிடிச்சா என்ன யாழினி? பல்லவண்ணன் சொல்றதுதான் யாரும் நம்பலையே. என் அண்ணன் சொன்னதை நம்பலன்னு நாம அப்படியே இருந்துட முடியாது அமுதா. என் அண்ணன் ரொம்ப ஷார்ப்பு. என்னை எப்படி அடிச்சான் பாத்தியா? சாரி யாழினி, பல்லவண்ணன் உன்னை அடிச்சு விரட்டவும் எங்க நீ உண்மையை சொல்லிடுவியோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அவன் கேட்கும் போது எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. அதுக்காக உண்மையை ஒத்துக்கிட்டா இங்க என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? என்ன இவ்ளோ முயற்சி செஞ்சும் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு செம கடுப்பா வருது. முழுக்க அப்படியே சொல்ல முடியாது யாழினி. வேற எப்படி சொல்லணும்? நீ ஸ்ரேயாவை தூக்கிட்டு போக சொன்னது எதுக்காக? அத்தை புனிதாக்கா மேல எந்த அளவுக்கு கோவமா இருக்காங்கன்னு அதை நம்ம தெரிஞ்சுக்க தானே. அத்தையோட கோவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுதா? நான் கூட குழந்தைய காணும்னு புனிதாக்கா மேல சந்தேகப்பட்டு அவங்க கழுத்தை புடிச்சு சரவணன் மாமாவும் மணிகண்டன் மாமாவும் வெளியே தள்ளுவாங்கன்னு நினைச்சேன். என்னைக்கு நம்ம நினைச்சது நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் அத்தை இந்த புனிதாக்காவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அமுதா. பாத்தியா இன்னைக்கு கூட என்ன நடந்துச்சுன்னு? இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி பிரச்சனைய முடிச்சு வச்சுட்டாங்க. பார்த்தல, அத்தைக்கு புனிதா மேல கோவம் இல்லைன்னு இப்பதான் புரியுது. இப்பவாது நல்லா புரிஞ்சுதா உனக்கு? உன்னால எனக்கு தான் செமையா அடி விழுந்துச்சு. என்னடா தேவான குழந்தைய தூக்கிட்டு போனா அக்கா மேல எப்படி சந்தேகம் வரும்னு நீ சொன்னப்ப கூட நான் யோசிச்சேன். அப்படி நான் யோசிச்சது தானே இப்ப நடந்திருக்கு. நான் நினைச்சது நடக்கணும்னா அத்தைக்கு புனிதா மேல கோவம் வரணும். நீ நினைக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காத அமுதா. அதுக்கு ஏன் அப்பா அம்மாவே சாட்சி. சரி, நீ ஒரு ரூமுக்கு போ, நான் தூங்க போறேன். என்ன நீ நம்பலல அமுதா? உன்னை நம்பாமல நான் குழந்தைய தூக்கிட்டு போனேன். நான் இந்த அத்தைய பத்தி சொல்றேன். அவங்களால ஒரு நாளும் புனிதாக்கா மேல கோவப்பட்டு பேச முடியாது அமுதா. அத்தை புனிதா மேல கோவப்படுவாங்க. அவங்க கோவப்படுற மாதிரி நான் புனிதாவை நடந்துக்க வைப்பேன். இவ அடங்க மாட்டா போல இருக்கே. அக்கா,